வணக்கம் இடம்பலம் நேயர்களே. ஒவ்வொரு சமையலறையிலும் சட்டி இருக்கும் என்று தெரியும். ஆனால் அமைச்சர் பேசும்போது அந்த கான்வர்சேஷனில் ஜட்டி வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜட்டியை குறித்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பேசியிருக்காங்க. எத்தனை வாட்டி அந்த ஆடியோ கேட்டாலும் பார்த்தீங்கன்னா காதில் இன்ப தேன் பாயுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய அந்தரங்க விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. தனியாக பார்க்குற வீடியோவோட அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டு பசங்களில் சில பேர் ஆசையாக கிண்டல் பண்ணுவோம். டக்குன்னு போயிட்டு அவங்க மாமா தாத்தா அப்பத்தா எல்லாருமே கூட்டின்னு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் எது வேணால் கலாய்க்கலாம் நினைப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பரிதாபங்கள் சேனல் ஏதோ காமெடி பண்ணிட்டாங்களாம். அதனால் ஐயோ அம்மா சொல்லிட்டு தெரிச்சுக்கலாம். பரிதாபங்கள் சேனல் காமெடி பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க நிறைய விஷயங்கள் குறித்து காமெடி பண்ணுறாங்க. நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க காமெடிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேன். சரியா, சில இடங்களில் நான் தப்பும் சொல்லியிருக்கேன். உதாரணத்திற்கு வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் ஒரு கேரிகேச்சர் பண்ணி இது பண்ணதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. சரியா, இல்லை எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது, எல்லாத்தையும் நம்ம வெறுக்கவும் பண்ண முடியாது. நம்ம கண்டனமும் தெரிவிச்சிருக்கோம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் இவ்வளவு நாள் பரிதாபங்கள் ஏன் பரிதாபமான இடத்துல இருந்தாங்க? அரசியல் சட்டையரே எதுவும் பண்ணலையே. நீங்கள் பரிதாபங்களுடைய ரைஸ் எங்கே இருந்ததுன்னு எடுத்து பாருங்க, அவங்களுடைய குரோத் எங்கே இருந்ததுன்னு எடுத்து பாருங்க. சீமான் கலாச்சதாக இருக்கட்டும், வைகோவை கலாச்சதாக இருக்கட்டும், கமலஹாசனை கலாச்சதாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியை கலாச்சிருக்காங்க, கலைஞர் ஸ்டாலின் கருணாநிதியை கலாச்சிருக்காங்க, ஸ்டாலின். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு பாருங்களேன். இதெல்லாம் 2021 வரைக்கும் நடந்திருக்கு. 2021 அப்புறம் அப்படியே சைலண்ட் மோட் போயிட்டாங்க. அவங்களுக்கு அறிவு இருக்குது, அதனால சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. அது ஏன் நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க, ஒரு காமெடி லைட்டாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டா? இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போதே அவ்வளோ அவதூறு பேசுகிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களை விமர்சித்து காமெடி பண்ணியிருந்தா உள்ள தூக்கி. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் திமுக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் 2021 2026 வரைக்கும் பரிதாபங்கள் ஏதாவது திமுகவை எடுத்து பேசியிருக்காங்களா? சட்டையரை பண்ணியிருக்காங்களா? எவ்வளோ இருந்தது? எவ்வளோ பண்ணியிருக்காங்களா? பண்ணது கிடையாது. சரியா, இடையில் விக்ரம் 2 இல்லை இந்த இந்தியன் 2 அதையெல்லாம் கூட சட்டையர்லாம் பண்ண முடிஞ்சு. இவங்களால ஏன் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் கொண்டு வர முடியல? இப்போ தே கம் பேக் டு பொலிட்டிக்கல் சட்டையர். பிகாஸ் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு மாமியார் மருமகள், என்ன நாத்தனார் மருமகள், இதையே உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த அத்தைப்பாட்டி கதையை எத்தனை நாளுக்கு நீ காமெடிக்கு உருட்டிகிட்டு இருப்ப. அப்போ யூ ஹேவ் டு கெட் இன்டு கண்டென்ட் வேணுன்றதுனால நீங்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வரீங்க. ஏன்னா இப்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கா? திமுக வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. அதுதான் நானும் கேட்குறேன். அப்போ முதல்வர் உடைய ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் அதை குறித்தும் காமெடி பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்க. இல்லை, அப்போ தானே தெரியும் இந்த ஆட்சியில் திமுக வரைய எப்படிங்க பண்ண முடியும்? நீங்கள் தான் இப்போ இந்த ஆட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஐம் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 4-5 யூடியூபர்ஸ் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி முதலமைச்சருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். சரியா, ஏன் முதலமைச்சர் என்ன விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? யாருமே விமர்சனங்களுக்கு அப்புறம் என்ன, யாராலாம் இருக்கட்டுமே, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. சரியா, அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய மாற்றம் இதானா அப்படின்ற கேள்வி நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். நாம் எதிர்பார்க்கறது இந்த முதலமைச்சர் மற்றவர்கள் போல இல்லாமல், ஒரு சராசரி அரசியல்வாதி போல இல்லாமல், அவர் இப்போ தான் எல்லாமே கற்றுக்கிறாரு அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் டாலரண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் முன்னாடி இருந்தவங்க கூட மோசமாக இருப்பேன்னா அது உங்களுடைய விருப்பம்தான். சரியா, அதுக்கான பதிலடி என்ன மக்கள் ஜனநாயக பதிலடியாக கொடுத்துட்டு போகிறாங்க. ஏங்க, இவங்க ஆடின ஆட்டத்தோடையானுங்க ஸ்டாலின், இவங்கெல்லாம் இந்த சேகர் பாபுலாம் ஆடின ஆட்டத்தோடையாங்க இவங்க ஆடிட முடியும்? இப்போது இது வரைக்கும் இல்லை. இனிமேல் என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் இல்லை. என்ன பெரிய அப்படியே ஒரு வெள்ளிச்சேரை வச்சு அதில் ஸ்டாலினை உட்கார வச்சு அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்த்துருக்கோம்ல நம்ம. எவ்வளோலாம் ஆடினாங்க. அதாவது இவங்க தான் நிரந்தரம் அப்படின்னு. யாரும் நிரந்தரம் கிடையாது. மக்கள் நிரந்தரம். மற்ற யாரும் ஆழ்வோர்கள் வருவார்கள் போவார்கள். சொல்றீங்க இந்த ஆட்சியை சேர்த்து தான் எல்லாருமே யாருமே நிரந்தரம் கிடையாது. யார் நிரந்தரம்? யாரும் நிரந்தரம் கிடையாது. சரியா, ஆட்சி வரும், ஆட்சி போகும். 30 ஆண்டுகள் நாங்கள் தான். இவர் ரொம்ப பேராசிரியர் கல்யாணசுந்தரம் ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பேட்டியில். 30 ஆண்டுகள் நாங்கள் தான். சரி,
31வது ஆண்டுன்னு ஒன்று வரும்ல. யா, எதுவும் பர்மனன்ட் கிடையாது. அப்படி பர்மனன்ட் நினச்சவங்கெல்லாம் ஏமாந்து போனது தான் மிச்சம். காணாமல் போயிருக்கிறார்கள். சரியா? இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வரலாறு முழுக்க நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நாம் இங்கே என்ன சொல்ல வரோம்னா, இப்போ பரிதாபங்கள் சேனல் வந்து இன்றைக்கி வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் ஏன்பா பேசலை? சரி, இன்றைக்கி இவங்க பேசுகிறாங்கல்ல, இதுக்கு பொங்குறாங்கல்ல திமுக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக இந்த திமுகவுடைய ஆதரவு சேனல்கள் பேசினார்கள். இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசினாங்க? அவன், இவன், நான் வந்து நீ அப்படின்னு ஒரு இதில் ஒரு பேச்சுவாக்கில் சொன்னதுக்கே இங்கே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீ எப்படி நீ என்று சொல்லலாம், ஆனரபிள் ஸ்பெல்லிங்லாம் ஆனரபிள்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லணும்ன்ட்டு. ஓகே, ஐ அக்ரி. முதலமைச்சர், நம்ம எல்லாருக்குமே முதலமைச்சர், அதனால் அவருக்கான மரியாதை கொடுத்தான். பட் நான் ஏன் நீன்னு சொல்கிறத ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கேப் தான் எனக்கு இருக்கும். அப்படிங்கும்போது நான் இதுக்கு வந்து வேறு மாதிரி பேசுவேன். நான் ஸ்டாலினே நீன்னு தான் சொல்லுவேன். இது என்ன பெரிய அதனால் அது மேட்ரு கிடையாது. த பாயிண்ட் இஸ் அவன், இவன், இன்னும் என்னமோ வார்த்தைகள், தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து பேசுறது, இதெல்லாம் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக. இன்ஃபேக்ட் இங்கே நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேலே எனக்கு மரியாதை இருக்குது. அட் த சேம் டைம் நாம் தமிழர் கட்சியுடைய சில நபர்கள் தொடுத்த விமர்சனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தரக்குறைவான விமர்சனங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? மிக தரக்குறைவான விமர்சனங்கள். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சான். அவங்க சட்டமன்ற சட்டப்பிரிவு, சட்டமன்றத்தில் எங்கே போனாங்க, சட்டப்பிரிவு, அவங்களுக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சான். அவங்க உடனே எல்லாரும் மேலேயும் வழக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படைக்கு எதிரானது. பேசக்கூடாது. பேச்சுரிமை அப்படின்றது நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை கொள்கைகளில் இருக்கக்கூடியது. கருத்துரிமை அப்படின்றது ஏன்னா அதிகப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். நான் வந்து சீமானனுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்குல்ல, அது எதையுமே நான் எதிர்க்கிறேன். இன்ஃபேக்ட் அது மாதிரி பேசினவங்க எல்லாருமே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது வேற விஷயம். பட் நீங்கள் எதை வந்து அடிப்படையாக வச்சுருக்கீங்களோ அதுக்கு எதிராகவே நீங்கள் நடந்துக்கிறீங்களே, சரி வழக்கு போடுங்க. அது தப்பே கிடையாது, அது உங்கள் உரிமை. சீமானனை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்கு போடணும். வழக்கு போடுங்க. கைது பண்ணணும்னு ஏன் போய் நிற்கிறீங்க? திமுக மாதிரியே இருக்கு. அதுவும் கருத்துக்கு கைதுன்றது தப்பு இல்லை. அப்போது அதிகாரத்தை சுவைத்த திமுக செய்வதற்கும் அதிகாரத்தின் பக்கமே இல்லாத நீங்கள் செய்வதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரே மாதிரி. அவங்களோட நீங்கள் மோசமாக இருப்பாங்க. ஒரு கால் நீங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் அவர்களோட 10 மடங்கு 15 மடங்கு மோசமாக இருப்பீங்கன்னு தானே நீங்கள் எடுத்து காமிக்கிறீங்க. உங்களுடைய எண்ண ஓட்டம் அப்படி தானே இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. அது எப்படிங்க 3 மாதம் முன்னாடி வரைக்கும் யார் என்ன பேசினாலும் கைது பண்ணணும், டேக் பண்ணுவாங்க திமுககாரங்க. இனிமேலும் பொறுமையாக இருக்க வேண்டுமா, இவனை தூக்கி உள்ளே போடுங்கள், அவனை தூக்கி உள்ளே போடுங்கள்ட்டு. அது எப்படி இப்போ வந்து அப்படியே மாறி கருத்துரிமைன்றானுங்க. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கருப்பர் கூட்டத்தை, கந்தசஷ்டியை வந்து தப்பாக பேசினாங்க அப்படின்றதுக்காக கருப்பர் கூட்டத்தை வந்து கைது பண்ணாங்க. கைது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு குற்ற சட்டத்தில் போட்டாங்க, தப்பு அப்படின்னு சொன்னவன் நான். சரியா? எனக்கு அவங்களோட சொன்னதில் எனக்கு உடன்பாடு கிடையாது என்றாலும் அது தப்பு அப்படின்னு நான் சொல்லக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஆட்சியாக இருக்கட்டும், அல்லது விஜய் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும், யாருடைய ஆட்சியாக இருந்தாலுமே கருத்துக்கு கைது என்பதனை ஏற்றுக்க முடியாது. 1000 சப்பக்கட்டு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க முடியாது. சரியா? வன்முறையை தூண்டினால் கைது அவசியம். அதை தவிர்த்து மற்ற எதற்கும் கைது அப்படின்றது தப்பு. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்கிறார். ஏன்னா கோர்ட்டு குட்டுது தலையிலே. 5 ஆண்டுகள் கோர்ட்டு கூட சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த நிலைமையில தான் கோர்ட்டே சொல்ல முடியல. யூடியூபர்ஸ் எப்படிங்க வாயை திறக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் வீர தீரமாக பேசுகிறதெல்லாம் எல்லாரையும் கலாச்சி உங்களே கலாச்சிக்கோங்க. பரிதாபங்களை சொல்கிறேன் நான். உங்களுடைய 5 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகள் உங்களுடைய நிலைமை உண்மையிலேயே பரிதாபக்குரிய நிலைமையாக தானே இருந்திருக்கு. ஆயமுட்டு தானே இருந்திருக்கீங்க. இன்றைக்கி என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த அரசியல் சட்டையருக்குள்ளே இறங்குறீங்க? ஏன்னா உங்களால் அதையே எவ்வளோ நாளைக்கு உருட்ட முடியும்? ஆடி மாதம்
பரிதாபங்கள் அப்படின்னு உருட்டுவீங்க, அடுத்தது மார்கழி பரிதாபங்கள்னு உருட்டுவீங்க. நீங்களே இன்னும் ஒரு 12 ஐடியா கொடுத்துருவீங்க போல இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே இவங்க உருட்டுனது தான். மண்டே பரிதாபங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி டியூஸ்டே பரிதாபங்கள் பரிதாபங்கள் இல்ல சொல்றேன். இல்லைங்க, நான் ஒரு யூடியூபர், அப்படிதான் எனக்கு யோசிக்க தோணுது. இந்த மாதிரி தான் வந்து நீ எவ்வளோ நாளைக்கு உருட்ட முடியும்? அதனால் கண்டென்ட் உனக்கு இதோட காலியாகுது அப்படின்றதுனால எவ்வளோ ஒரே முறை இருக்க முடியும்? ஒன்று விட்ட சித்தப்பா பரிதாபங்கள், ஒன்று விட்ட பெரியப்பா பரிதாபங்கள்னு உருட்டுவியா? எவ்வளோதான் உருட்ட முடியும்? எவ்வளோதான் நம்மளும் திமுக வச்சே ஓட்ட முடியும் சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த இது இந்த நிலைமை கூட அதை திமுக வச்சு நிறைய ஓட்டலாம். ஏன் அப்படின்னா திமுக தினசா கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரியா? இது அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும்ல, அதனால இவங்க அரசியலுக்குள்ள வராங்க. அதுக்கு சூழல் இப்போ இருக்குன்னு நம்புறேன். அவங்க நம்புகிறோம். சரியா? இப்போ இதுவே தாவேக்காக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்கன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? இப்போ லேடி இன்ஸ்பெக்டரை வச்சு கூப்பிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 யூடியூப் சேனலில் கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. சரியா? அதில் ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான், உங்கள் பேரும் இருக்கா லிஸ்ட்டில், தாராளமாக கூப்பிட சொல்லிப்பான்னு. தாராளமாக அது அவன் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. உங்கள் பேருன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்லுவீங்க, சொல்லி உங்கள் பேரை கோத்து விட்றான். வாட் எவர் இட் இஸ், என் பேரை நீ கூப்பிடு. என்ன இருக்குது? என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? மனசில் இருக்கிறத பேசுவேன் நான். எனக்கு ஐ ஹேவ் நத்திங் டு ஹைட். சரியா? நீ கூப்பிட்டா கூப்பிடுங்க. எவ்வளோ நேரம் விசாரணை பண்ணாலும் அதுதானே வரும். என்கிட்ட இருக்க விஷயம் இவ்வளோ தானே. எதுவும் பெரிய அப்படியே ரகசியங்களை வச்சுருக்கேன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வெளில வந்து எதுவும் மாற்றி பேச போகிறதில்ல, திருப்பியும் அதே தான் பேச அதை தான் பேச போகிறோம். அப்புறம் இதுக்கு உள்ளே போட்டாலும் வெளில வந்தால் அதுதான் பேச போகிறோம். மிஞ்சி போனால் என்ன? ஸ்டாலின் வந்து தத்தின்னு சொல்லிட்டு இருந்தோம், உள்ளே ஒதுக்கி போட்டால் வெளில வந்து தத்தி ஒழிகன்னுவோம். அதுக்கு மேலே என்ன? அவ்வளோதான் நீ பண்ண முடியும். வேற என்ன நீ பண்ண முடியும்? ஸோ கருத்துக்கு கைது தப்பு. அதில் பரிதாபங்கள் மேலே நீங்கள் பாயறதுக்கான எந்த வித தகுதியும் உங்களுக்கு கிடையாது. இல்லை, மிரட்டுன்னு மிரட்டுறாங்க கிஷோர் பிரதர். அதாவது கேஸ் போடுவோன்றாங்க, அவங்க பரப்புறாங்க, கொச்சையான வார்த்தை பேசுகிறாங்க, போடு, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. போடு, நான் என்ன சொல்கிறேன், நீ கேஸ் போடு. பாடி ஷேமிங் பண்ணோன்னா நம்ம ஸ்டாலின்லேருந்து ஆரம்பிக்கலாம்ல. இல்லை, கேஸ் போட்டால் நிற்குமா? இதுக்கெல்லாம் எப்படிங்க நிற்கும்? என்ன வாட் இஸ் அ பேசிஸ்? யார் கேஸ் போடணும்? ஸ்டாலின் கேஸ் போடணும், இல்லை அந்த பையன் மைக்க பிடிச்சி என்னோட பேசுறானே என்னை தான் பேசுகிறார்கள்னு அவன் போடணும். ஏன்பா உன்னை பேசக்கூடாதாப்பான்னு கோர்ட்டு கேட்கும். ஏப்பா நீ என்ன எல்லா கருத்துக்கும் அப்பாற்பட்டவங்களா? உடனே என்ன பேசக்கூடாதா? சட்டையர் இஸ் அலௌடு. இரட்டை அர்த்தம் இருந்தால் உன்னுடைய நற்பெயருக்கு களங்கம்னு சொல்லலாம். தனிப்பட்ட தாக்குதல், கொச்சை வார்த்தைகள் அதெல்லாம் இருந்தால் நீ நற்பெயருக்கு களங்கம், அப்போ கூட நீ அதான் சொல்ல முடியும். சரியா? இதில் என்ன இருக்கு? ஜஸ்ட் மிமிக்கிங், இம்பர்சனேட்டிங். இது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து இது இல்லையா? அது வளர்ந்துகிட்டவன் இருக்கான் பாருங்க, டிஆர்பி ராஜா, அவன் போடுறான், அவருடைய தந்தைக்காக அந்த மகன் வந்து குரல் கொடுத்தது வந்து உங்களுக்கு பொறுக்கவில்லையா அப்படின்ட்டு. ஏண்டா அப்போ எங்கள் வீட்டில் அப்பா இல்லையா? எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது நீ 1:30 மணிக்கு நைட்டு 1:30 மணிக்கு 15 போலீஸ் என் வீட்டுக்கு அனுப்பலையா? ஏன் சங்கர் வீட்டில் கொண்டு போய் பிஆர்டி கொட்டினாங்களே, அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லையா? அவங்களெலாம் பெற்றோர் இல்லையா? ஏன் எத்தனையோ பேரை வந்து மிரட்டியிருக்காங்களே, எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்களே, அவங்க வீட்டிலலாம் அப்பா அம்மா இல்லையா? இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் செய்யலையா? அது என்னடா உங்கள் ஆளுங்களுக்கு மட்டும்தான் அப்பா அம்மா இருப்பாங்களா? மற்றவங்களுக்குலாம் இருக்க மாட்டாங்களா? இப்போ நடந்த அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்னு சொல்லப்படுற அந்த இடத்துல முதல்வர் அவர்களை குறித்து ரொம்ப அசிங்கமான பதாகைகள்லாம் ஏற்றினாங்க. அப்போ அதெல்லாம் பரவாயில்லையா? ஏண்டா அவங்க அப்பா அம்மா ஒழுங்காக வளர்த்துனா நீ ஏண்டா அதை பண்ண போகிற? பொதுவெளியில் வந்து அப்போது இங்கே என்னென்னா இவங்களுக்கு மட்டும் அப்பா அம்மா, இவங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது. திமுக குடும்பம் மட்டும்தான் குடும்பம். திமுக இவங்க மட்டும்தான் அப்பா அம்மா, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்தால் யாரை வேணாலும் தூக்கி உள்ளே போடலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம். இது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். சரியா? பரிதாபங்களையும் நம்ம விமர்சிக்கிறோம். என்னென்னு விமர்சிக்கிறோம்? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இருந்தால் அவ்வளோ பெரிய வெண்ணெய் வெட்டிகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா அப்போ விமர்சிக்க வேண்டியதானே? முடியலல்ல, பொத்தின்னு தானே இருந்தீங்க திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது. சரி, இப்போ விமர்சிக்கிறீங்க, ஓகே, விமர்சிச்சுட்டு போங்க. தைரியம் இருந்தால் ஆளுங்கட்சியும் இருக்கு. நான் விமர்சிக்கலையா? யோசிச்சேன்னா 2 விஷயத்தில் யோசிச்சிருக்கணும். ஒன்று, ஆளுங்கட்சியிலேருந்து மிரட்டல் வரும், யோசிக்கணும். 2வது, ஐயோ ரெவென்யூ போயிடும், வியூவர்ஸ்லாம் போயிடுவாங்க, ஆதாயம் ஓட்டம், ஐ டோன்ட் கேர்.
1000 பேர் பார்த்தாலும் இதான் நான் பேசுவேன், ஒருத்தன் பார்த்தாலும் இதான் நான் பேசுவேன், 1,00,000 பேர் பார்த்தாலும் இதான் நான் பேசுவேன். சரியா? விஜய் தப்புனா விஜய் தப்பு, விஜய் சரி நாம் என் மனசை பட்டதுன்னா விஜய் சரி, அதை வேஸ்ட்டு போயிட்டே இருப்பேன் நான். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அப்போது அதே மாதிரி இருப்பதற்கு உங்களால் முடியல அப்படின்னும் பொழுது நீங்கள் நடுநிலையான ஒரு விமர்சகர்கள் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. இதை தடுப்பதற்கோ தட்டி கேட்பதற்கோ திமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கருத்துரிமையை குரல் வழியை போட்டு அப்படி நெசுக்கினீங்க, யாரையுமே இருக்க விடாமல் பண்ணீங்களா இல்லையா? அப்புறம் என்ன என்னமோ யோகிய சீரர்கள் மாதிரி நீங்கள் பேசி தெரியுறீங்க. இல்லை, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இதை நான் வந்து நம்மளோட இன்னொரு சேனலில் பேசியிருந்தோம். இது குறித்து வந்து இப்போது இந்த யூடியூப் பீப்புள் குறித்து பேசுகிறப்போ பேசி ஆகணும். உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சியிலேயே சரியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இன்றைக்கி வரைக்கும் இவர் ஒரு பேசு பொருளாக இருந்திருக்க மாட்டார். அன்றைக்கே மேபி தண்டனை கூட அனுபவிச்சுட்டு இன்றைக்கி பிரச்சனை மாட்டிருந்துருக்க மாட்டார். இந்த இர்ஃபான் அப்படிங்கிற யூடியூபர், அவருடைய கேஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரீசர்ஃபேஸ் ஆகி வந்து அதை வந்து பொதுநல வழக்கு வந்து போட்டு டெல்லிக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. சீக்கிரமாக அதற்குண்டான தீர்ப்பு வரும். இது வந்து கோர்ட்டில் போய் முடிக்க வேண்டியது, அதிகாரிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாயத்து பேசி முடிச்சிருக்காங்க. கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வருது. சரியா? ஐ டோன்ட் கால் மை செல்ஃப் இன்ஃப்ளூயன்சர். ஐ ஜஸ்ட் சே ஒருத்தன் பாரு, 1,00,000 பேர் பாரு, பார்க்காத, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு. பட் இர்ஃபான் அப்படி கிடையாது. நீ இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிற அப்படின்னும் பொழுது நீ வந்து வழி காமிக்கிற நிறைய பேருக்கு. நீ துபாயில் போய் நீ டெஸ்ட் பண்ணனா நீ குழந்தையுடைய அந்த இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அப்படின்றத ஆனா பெண்ணான்றதுனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ வந்து ஒரு வழிகாட்டுற அப்படின்னும் பொழுது யூ ஆர் இன்ஸ்டிகேட்டிங் பீப்புள். இன்றைக்கி பார்க்குறோம், மிகப்பெரிய சமையல் கலைஞர்கள் எல்லாமே குழந்தையை கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் டெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் என் குழந்தைன்னு அப்புறம் தான் நான் ஒத்துப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாமல் நான் அறிக்கை வேறு நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பெரிய ஏற்றுக்கொள்கிறேன்? டெஸ்ட் பண்ண சொன்னது எவ்வளவு கேவலம். இல்லை, நாயெல்லாம் வந்து பப்பியை மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிற மாதிரி. இது என்னது? யூ ஆர் சஸ்பெக்டிங் எ சைல்டு. சரியா? அதுவே கேவலம். அண்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீ ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு அறிக்கையை வேற வெக்கமாகவே இருக்காது அவனுக்கெல்லாம் அப்படின்லாம் இருக்குது. இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கே சமைத்து போடுகிறார். ஏன்னா முதலமைச்சர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாருல, இவையெல்லாம் தான் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ கேட்டால் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வேண்டே, தனிப்பட்ட வாழ்க்கைனா உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். வெளியில் வந்து உன் பொண்டாட்டியோ உன் அப்பாட்டியோ ஒப்பாரி வச்சுதுன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. காமெடி ஷோவில் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி வந்து காமெடி பண்ணும்போது இவரும் சேர்ந்து தான் சிரிக்கிறாப்புல. அது கூட பரவாயில்ல. உன் அப்பாட்டையும் உன் பொன்னாட்டையும் வந்து ஒப்பாரி வச்சதுன்னா வந்து நடு ரோட்டில் வந்து ஒப்பாரி வச்சதுன்னா நியாயம் கொடுங்கள், நீதி கொடுங்கள், நம்மள்ட்ட கேட்டதுன்னா என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க தானே செய்வாங்க. இல்லை, நீங்கள் யாரை பற்றி பேசுறீங்க எனக்கு குழம்புது. திருப்பி இர்ஃபான் விஷயத்துக்கே வந்துடலாம். இர்ஃபான் விஷயத்துக்கே வருவோமே. நீ இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி திரியிறீங்க. உங்களை வந்து ஒரு 10,00,000 பேர் 15,00,000 பேர் உன்னோட வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது நீ அதாவது நீ போய் ஒரு ஃபுட்டை ரெக்கமெண்ட் பண்ணுற, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் நீ ரெக்கமெண்ட் பண்ணுறாலே நீ 1000 முறை யோசிக்கணும். ஏன்னா அதை பார்த்து அங்கே போவாங்க. நிச்சயமா. சரி, யூ ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? எனக்கு தெரிஞ்சு நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பிராண்டை வந்து வேண்டான்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பொறுப்பை ஏற்றுக்க முடியாது அப்படின்றதுக்காக வேண்டான்னு சொன்னதெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நீ உட்காந்துக்கிட்ட இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோன்னு திமுறா நீ பண்ணுவேன். ஒருத்தனை அடிச்சு தூக்குவீங்க ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டில். அதுலேருந்தே உனக்கு ஒன்றும் யூஆர் ஜஸ்ட் பெயில்ட் அவுட். அப்புறம் அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணது இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அப்படி நான் என்ன சொல்லுவேன், ஐ கோ ஒன் ஸ்டெப் அஹெட். ஐ செட் திஸ் ஃபெலோ ஷுட் பி ப்ரோப்டு ஃபார் ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ். என்னங்க இல்லாத நீங்கள் ஒரு சர்ச்சையை கிளம்புறீங்க. இல்லை, நான் சொல்கிறேன், ஐ எம் சேயிங் பாலிமருக்கு இன்னொரு வீடியோ கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. இல்லை, லெட் தெம் ப்ரோப். சரியா? பிகாஸ் திஸ் ஃபெலோஸ் டீலிங்ஸு டூபியஸ் பர்சனாலிட்டிஸோட என் ஊருக்குலாம் போயிட்டு வருது. இதெல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஐ வுட் சே that he should be probed for Hawala dealings also. சரியா? ஏன்னா when you do not want to submit yourself to the law, சட்டத்திற்கு முன்னால் உன்னை நீ பணிந்து கொள்ள அல்லது பணித்து கொள்ள விரும்பவில்லை என்றால் நீ என்ன சட்டமீறலாம் செய்வதற்கு தயாராக இருப்பேன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனோன்னு நீ பார்க்குற அப்படின்னா then there is something wrong. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் why do we call it an accident? திடீர்னு நடந்துருச்சு. இதோ திட்டமிட்டு நடக்கல, நடந்துருச்சு. யார் மேலே தப்பு இருக்கலாம், மேலே தப்பு இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் சைடு மேலே தப்பு இருக்கலாம். பட் இட் இஸ் அ ஆக்சிடென்ட். சரியா? அப்படி இருக்கும்பொழுது அதை ஃபேஸ் பண்ணதுக்கு துப்பு இல்லாமல் போய் ஒழிஞ்சிக்கிறேன்.
அதை மூடி மறைக்கிறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுற அப்படின்னும் பொழுது ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னும் பொழுது நீ எதுக்கு வேணாலும் துணி வந்து நம்ம எடுத்துக்கணும். இல்லை இப்போ நான் ஏன் இந்த சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன்னா, திமுக ஆட்சியிலே ஒழுங்காக இதை ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ தேவையில்லாமல் இந்த ஆட்சியில் இது ஒரு விஷயமா வந்துட்டு இருக்காது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் லியோ பட ஷூட்டிங்கில் போயிட்டு இப்போ முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, ஒரு விஜய் அவர்கள் கூட ரொம்ப முக்கிய புள்ளி கூட ஒரு தொடர்பில் இருக்காரு, அதனால் இந்த ஆட்சியிலே தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி முழு கவனமும் அந்த மாதிரி வந்து திரும்பி இருக்கு. ஆமாம், தப்பிக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களோட எப்படி நம்மளுடைய க்ளோஸ்னஸ் அப்படி நம்மளுடைய ப்ராக்சிமிட்டியை காமிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை வைத்து தப்பிக்கணும் தான் பார்க்குறாங்க. சரியா? இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட விஜயோட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், முதலமைச்சரோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒன்லி. வேறு என்ன இருக்குது? இதை எடுத்துக்கிட்டால் வேறு யாரும் நம்ம யோசிப்பாங்க, நம்மளை வந்து கேட்குறதுக்கோ கேள்வி கேட்குறதுக்கோ நம்மளை தட்டி கேட்குறதுக்கோ யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பாமரன் முதலமைச்சரை எப்படி பார்க்குறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருந்தவர், திரைத்துறையில் நட்சத்திரமாக இருந்தவர், இன்றைக்கு அரசியலில் வந்து முதலமைச்சராக வந்து இருக்கிறாரு. ஒரு சாதனை அப்படி தானே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க இர்ஃபானை பார்த்தா இவரை பார்க்குறாங்களா? இவங்களால எதுவும் ஓட்டு வரப்போகுது ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களால தான் வருதுன்ற ஒரு பில்டப்பே மெயினாக கொடுத்துப்பாங்க. இப்போ கிஷோர் சாமியை பார்த்தா அதிமுக ஓட்டு போடுறாங்க, ஒன்றும் கிடையாது. அப்படி நான் நினச்சிக்கிறேன்னா நான் என்ன ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். உங்கள் ஆலோசனையில் தான் வந்து உலகமே சுருள் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? மக்களுக்கு பொழுது போகணும், அதனால நம்ம வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. தட்ஸ் வேர் மேட்டர் எண்ட்ஸ். சரியா? ஏதோ ஒரு வந்து என்ன சைட் பை இதில் இருக்கிற ஒரு என்டர்டெயினர்ஸ். வி மே நாட் ஈவன் பி த பெஸ்ட் என்டர்டெயினர்ஸ், பட் டு சம் எக்ஸ்டென்ட் வி ஆர் என்டர்டெய்னிங் பீப்புள், அவ்வளோதான். மேபி ஒரு சில கருத்துக்கள் அவங்கள சிந்திக்க வைக்கலாம், அதற்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்களை என்னமோ இவங்களுக்கு தலையில் கொம்பு வந்துடுது. இவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் முன்னாடி எதை வேணாலும் கொண்டு போய் பிரச்சனையாக்கலாம், மக்கள் முன்னாடி எதையுமே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. மீடியா நினைக்கிறதுக்கு இவங்க நினைக்கிறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? முழுக்க இது வந்து யூடியூபர்ஸ் எபிசோடாகவே போயிட்டு இருக்கு. விஜய் சித்துன்னு ஒருத்தர் இருப்பார், பிளாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, ரொம்ப ஃபேமஸ். அவர் இப்போ படம்லாம் கூட எடுக்கிறாரு. அவருக்கு அபிமானமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாரு, டக்குன்னு இன்டெரக்டாக தன்னோட அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லுவார். என்ன சொல்லிட்டாரு, அவர் 60,000 ரூபாய் வந்து இபி பில் வருது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு போயிட்டு அவரை வந்து அதை பார்த்துட்டு அதை கட் பண்ணி போட்டு அவரை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 60,000 ரூபாய் இபி பில் வருதுன்னு இல்லாமல் நம்மளோட ஆஃபீஸ்க்கு 18,000 ரூபாய் வந்திருக்கு இபி பில். சரியா? நம்மளும் பெரிய தலைக்கட்டு தான். அவரு அவ்வளோ பெரிய சாதாரணமாக நம்ம இருக்கோம், நமக்கே 18,000 ரூபாய் வந்துருச்சு. இபி உடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது உண்மை, அதனும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ உன் வீட்டில் 6 ஏசி போட்டுப்ப அப்படின்னா அந்த காஸ்ட் அதிகமாக தான் போகும். இன்னொன்று 2 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்க இபி என்ன அவனை கரண்ட் ஃப்ரீயாக கொடுப்பான்? கரெக்டு. நம்ம தானே பே பண்ணணும். விஜய் என்ன இப்படி மந்திரக்கோலை வச்சு மந்திரத்தில் மகா காய்ச்சி நீ வேணால் நினச்சிருக்கலாம். நான் சொல்கிறது இவங்கள வேணால் இவங்க நினச்சிருக்கலாம். விஜய் வந்துட்டாருன்னா அப்படியே எல்லாமே அப்படியே தேனாரும் பாலாரும் ஒரு மண்ணாங்கட்டியும் ஓடாதுன்றதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதை இது சொல்கிறதுனால நம்ம விஜயை சிறுமைப்படுத்தலை. வேர்ல்டு வாண்ட் சேஞ்ச் அப்சைட் டவுன் அப்படிங்கிறீங்க. World wants change, or the people wanted change. They brought change. They brought him and made him the chief minister. And we are saying in the 60 days that there is not பெரிய ஒன்று சேஞ்ச் ஒன்றும் கிடையாது. மேபி இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக மாடரேட் சேஞ்சு ஆப்டிக்ஸில் வேணால் இருக்குது, மற்றபடி என்ன சேஞ்ச் இருக்குது? இல்லைங்க, இப்போ ஏன் இதை கொண்டு வந்தேன்னா அந்த இபி மேட்டருக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா வந்து தாவைக்கானவர்லாம் வந்து அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக அவருடைய வாயை வந்து மூடுற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக்கலி யாருமே எதுவும் சொல்லக்கூடாது. திமுக பண்ணுற அதே தானே வந்து திமுகவையோட எழுதி வச்சுக்கோங்க, திமுகவையோட ஒருபடி மேலே போவாங்க இவங்க. ஏன்னா இவங்க தே ஆர் நாட் யூஸ்ட். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள்ன்றது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அதை மாதிரியே எல்லாரையும் பார்க்குறாங்க. அரசியலையும் அப்படியே பார்க்குறாங்க. யாராவது வருவாங்க கடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று இப்போ அதிகாரம் புதுசாக கிடச்சிருக்குல்ல, அது பக்குவம் வராது. அப்போ இதுதான் இவங்க செய்வாங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். நான் எதிர்பார்க்குறது, பர்சனலாக எதிர்பார்க்குறது, திமுகவை விட மோசமாக இவர்கள் காவல்துறையை கையாள்வார்கள் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா திமுக கருணாநிதி செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது அது பர்சனாலிட்டி பெஸ்ட்டாக இருந்தது. ஸ்டாலின் இருந்தபோது என்னமோ முயற்சி பண்ணாங்க அது பர்சனாலிட்டி பேஸாக கொண்டு வரணும், பட் தேவர் மெனி பவர் சென்டர்ஸ். இப்போது அகெயின் வி ஆர் பேக் டு பர்சனாலிட்டி பேஸ்ட். சரியா? பர்சனாலிட்டி வில் நாட் பி பாதர்ட். கவனம் தான் தூக்கி உள்ள போடு. இதான் பர்சனாலிட்டியோட மைண்ட் செட். அதுவும் இஃப் இஸ் கோயிங் டு கம்
if he or she is going to come from a background which is about ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐவரி டவரில் இருந்து வரக்கூடிய நபராக இருந்தால் why will they be bothered? என்னால் தான் ஓட்டு, நான் போனால் என்னை பார்த்தா ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கும்போது நான் ஏன் உன்னை பற்றி கவலைப்படணும், உனக்கு உள்ளே போட்டான்னா போடலன்னா என்ன? இதுதான் எண்ண ஓட்டமாக இருக்கும். ஸோ இந்த எண்ண ஓட்டத்தை மீறி ஜனநாயகத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இவர்கள் நடத்துவார்கள் என்றால் அதை நான் உள்ளபடியே பாராட்டுறேன். ஆனால் இவர்களுடைய எண்ண ஓட்டம் இப்படித்தான் இருக்குன்றதை நான் யூகிக்கிறேன் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது. ஓகே, உங்களோட யூகம் வந்து தவறாக போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு நல்லதோ இல்லையோ மக்களுக்கும் இந்த மாதிரி மீடியாவில் பேசுகிறவங்களுக்கும் வந்து நல்லது. அதுக்காக வந்து ஒரு பவுண்டரியும் எல்லாருமே வந்து தாண்டலாம் அப்படின்னு நான் சொல்லலை. அதான் சொல்கிறேன், நீங்கள் பவுண்டரியை தாண்டும் போது நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க, கைது பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மிரட்டாதீங்க, ரெண்டும் பண்ணாதீங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்கிறோம், தாவேக்காக்கும் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்கிறேன். டோன்ட் டூ தட். கைது பண்ணு, அது வழக்கு போடு, அக்கௌண்டபிளாக கைது பண்ணாது. கருத்துக்கு கைது தப்பு. திமுகவுக்கு சொல்ல வேணாம், அப்புறம் திருந்திட்டாங்கன்னா நம்ம வேற யாரை கிண்டல் பண்ணுறது. நீங்கள் இப்படியே இருங்க, அப்போ தான் எங்களுக்கு கண்டென்ட்டு. மிக்க நன்றி.